யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பார்ந்த உறவுகளே, கிறிஸ்து பிறப்பு விழா என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். உலகத்திலே ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கிய காலமாக, ஒரு விழாவாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே புயலுக்கு பின் பிறந்த புதுமை குழந்தை என்ற கருப்பொருளிலே வாழ்த்துச் செய்தியை வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்மையில் எமது நாட்டில் நடைபெற்ற இயற்கையின் சீற்றத்தினால் நிலைகுலைந்து போய் மீண்டு வர முடியாத நிலையில் இருக்கின்ற நாங்கள் மீண்டும் ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். காற்று பலமாக வீசியது, மழை இடைவிடாது பொழிந்தது, மலைகள் சரிந்தன, பல உயிர்கள் மண்ணுக்குள் புதைந்தன. ஆனால் அந்த புயல் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகின்றது. என்னவென்றால், மனிதர்களாகிய நாங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பலசாலிகளாக இருந்தாலும் சரி, ஒரு காற்று வீசும்போது அல்லது ஒரு துன்பம் வரும்போது உடனே அழைப்பது அம்மா அல்லது ஆண்டவனே என்றுதான். அப்படியான ஒரு புயலின் காலத்தில்தான் நாங்கள் இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிறந்தபோது அங்கே மாட மாளிகைகள் இருக்கவில்லை, ஆடம்பரம் இருக்கவில்லை, பஞ்சு மெத்தை இருக்கவில்லை, அரண்மனைகள் இருக்கவில்லை, தங்க கட்டில் கூட இல்லை, ஏன் புயல் இல்லாத வாழ்க்கையும் கூட அங்கு இருக்கவில்லை. ஆனால் அங்கே இருந்தது என்னவென்றால், ஒரு குடிசை, ஒரு மாட்டு தொழுவம், ஒரு தாய் அன்னை மரியாள், ஒரு தந்தை யோசேப்பு. அதைவிட மிக முக்கியமாக அங்கே இருந்தது இறை நம்பிக்கை. அதே நம்பிக்கைதான் இன்று எம்மையும் அழைக்கின்றது. வீடுகள் நிலைகுலைந்து போனாலும் நம் உறவுகள் நிலைகுலையக்கூடாது என்பதும், மின்சாரம் ஒளி கொடாமல் போனாலும் நம் உள்ளங்கள் எப்போதும் ஒளிரட்டும் என்றும் எமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே பெத்லகேமில் பிறந்த குழந்தை நமக்கு தன்னுடைய ஆசீரை நிறைவாக பொழிவாராக. நாமும் எமது மக்களும் கடந்த காலங்களில் வாழ்ந்த வாழ்க்கை கூட ஒரு புயல் வீசும் பாடசாலைதான். எங்களுடைய மக்கள் பஞ்சத்தை பார்த்தவர்கள், வறுமையில் வாழ்ந்தவர்கள், துன்பத்தை கடந்தவர்கள், அவ்வப்போது நடைபெற்ற போர்கள், யுத்தங்களால் தங்கள் உடைமைகளை, உறவுகளை, உயிர்களையும் இழந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஆன்மீகத்தை இழக்கவில்லை, இறை நம்பிக்கையை இழக்கவில்லை, கடவுளை மறக்கவில்லை. புயலுக்கு பின்னராக பிறந்த புதுமையான குழந்தை நமக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார். காற்று வீசினாலும் கலங்காதே என்கின்றார். மழை தொடர்ச்சியாக பெய்தாலும் நம்பிக்கையை நனைய விடாதே என்கின்றார். ஆகவே புயலுக்கு பின்னராக பிறந்த இந்த குழந்தை இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.